எல்லாம் நன்மைக்கு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுக்க வரார். அவர் உள்ளே வந்து கிளாஸ் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலையே ஒரு மாணவனுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடுது. அவனையே அறியாமல் தூங்கி போயிடுறான். கிளாஸ் முடிஞ்சு மாணவர்கள்லாம் எழுந்துக்கிற அந்த சலச்சலப்பு சத்தம் கேட்டு தான் எழுந்து பார்க்குறான். கிளாஸ் முடிச்சு அந்த ப்ரொஃபஸரும் கிளம்பி போயிடுறாரு, மாணவர்கள்லாமும் போயிடுறாங்க. இப்படி அநியாயமாக இந்த மேக்ஸ் கிளாஸில் நம்ம தூங்கி போயிட்டோமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. போர்டை பார்க்குறான். போர்டில் சார் 2 கொஸ்டினை எழுதி வச்சுருக்கார். ஓஹோ, இன்றைக்கி கிளாஸ் எடுத்துகிட்டு 2 செம்ம அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கார் போல இருக்கு. நம்ம எப்படியாவது இன்றைக்கி அவர் எடுத்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டு இந்த அசைன்மெண்ட்டை நம்மளே போட்டு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட நேராக லைப்ரரிக்கு போகிறான். அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக புக்ஸ் எடுத்து ரிசர்ச் பண்ணி படித்து முடிக்கிறான். அந்த அசைன்மெண்ட்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறான். இன்னும் மேக்ஸ் கிளாஸ், அடுத்த கிளாஸுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்குது, எப்படியாவது அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டு பார்க்குறான். அவனால் ஒரு சம்முக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, 2வது சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. 2 நாள் கழித்து அந்த மேக்ஸ் கிளாஸும் வந்தது. மேக்ஸ் ப்ரொஃபஸர் வரார். அன்னியோட பாடத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு கிளாஸை முடிச்சுட்டு அவர் வெளியில் கிளம்புறார். இவனுக்கா ஒரே ஆச்சரியம். என்னடா இந்த ப்ரொஃபஸர் அசைன்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே கேட்கலையே அப்படின்னு நேராக அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் சொல்கிறான். சார், நீங்கள் அன்றைக்கி அசைன்மெண்ட்டாக 2 கொஸ்டின் கொடுத்தீங்க இல்லை சார், அதில் ஒரு கொஸ்டினுக்கு தான் சார் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சுது, இன்னொன்றுக்கு எனக்கு டைம் பத்தலை சார், இன்னும் ஒரு 2 days டைம் கொடுத்தீங்கன்னா எப்படியாவது அதையும் நான் சால்வ் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னு சொல்கிறான். ப்ரொஃபஸருக்கா ரொம்ப ஆச்சரியம். என்னப்பா சொல்கிற, நான் அசைன்மெண்ட் எதுவும் கொடுக்கலையே, அதுவும் 2 கொஸ்டினுக்கு 1 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன்னு வேற சொல்கிறியே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவர் சொன்னதும் உடனே இவனும் உண்மையை ஒத்துன்றான். இல்லை சார், போன கிளாஸ் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது தூங்கிட்டேன், அதனால் நீங்கள் போர்டில் எழுதின அந்த 2 அசைன்மெண்ட் கொஸ்டினையாவது எப்படியாவது ட்ரை பண்ணி முடிச்சிடணும்னு நினச்சேன், ஆனால் 1 தான் சார் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னதும் இவன்கிட்ட இருந்த அந்த ஆன்சர் பேப்பரை வாங்கி அவர் பார்க்குறார். பார்த்த அந்த மேக்ஸ் ப்ரொஃபஸருக்கு ஆச்சரியமும் ஆனந்தமும் தாங்க முடியல. இவன் அப்படியே கட்டி பிடிச்சி ஆனந்த கூத்தாடுறார். அவர் சொல்கிறார், தம்பி, உலகத்தோட பெஸ்ட் மேத்தமேட்டிஷியன்ஸால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் கூட இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிளாக 2 கொஸ்டினை போன கிளாஸ் நான் போர்டில் எழுதி போட்டேன். இது வரைக்கும் யாராலையும் விடையே கண்டுபிடிக்க முடியாத கொஸ்டின்ஸ் அது. அதில் ஒரு கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் பெருமையாகவும் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். அந்த மாணவன் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சராக எழுதின அந்த 4 பேப்பர் இன்றைக்கும் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த மாணவன் வேறு யாரும் இல்லை, அவர் தான் வேர்ல்டு ஃபேமஸ் அமெரிக்கன் மேத்தமெட்டிஷியன் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் அப்படிங்கிறவர். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை நமக்கே தெரியாமல் நாம் ஏதாவது தவறு செஞ்சோன்னா கூட அதுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாம் நன்மைக்கு.